வணக்கம். இன்னைக்கு நாம வள்ளலார் அருளிய திருவருட்பாவிலிருந்து ஒரு முக்கியமான பகுதிக்குள்ள கொஞ்சம் ஆழமா போக போறோம். திருவருட்பா தமிழ் பக்தி இலக்கியத்துல ஒரு பெரிய இடம் அதுக்கு இருக்கு. குறிப்பா முதல் திருமுறை. அதுல 9வது பதிகம் பேரு இறந்த விண்ணப்பம். அதாவது இறைவன் கிட்ட ரொம்ப உருக்கமா வேண்டிக்கிறது. இதுல 141வது பாட்டுல இருந்து 150வது பாட்டு வரைக்கும் ஒரு 10 பாடல்கள். அதுதான் நம்ம இன்னைக்கு அலசப் போறோம். இந்த பாடல்களோட மூல வரிகள் தான் நமக்கு ஆதாரம். வள்ளலாரோட மனசுல என்ன ஓடுச்சு, திருத்தணி முருகன் கிட்ட அவர் என்ன கேக்குறாரு, அந்த விண்ணப்பத்தோட ஆழம் என்ன, இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம். சரிதானே? ஆமா, ரொம்ப சரியா சொன்னீங்க. இது வள்ளலாரோட உள்ளக்கடக்கைய அப்படியே காட்டுற பாடல்கள். சரி, அப்போ முதல் பாட்டுல இருந்தே ஆரம்பிச்சிடலாம். பாட்டு 141. இதுல வள்ளலார் சொல்ற விஷயம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பழக்கமான ஒண்ணு. தள்ளி போடுறது. நாளைக்கு போய் சாமியை கும்பிடலாம், நாளை ஏகியே வணங்குதும் அப்படின்னு நாளை கழிக்கிறதா அவரே வருத்தப்படுறார். ம், திருத்தணி முருகனோட பாதத்தை நினைக்காம இந்த உசுறு எப்ப வேணா போகும்னு தெரியாம இருக்கேனே அப்படின்னு தன் நெஞ்சையே நொந்துக்கிறார். ஊழ நெஞ்சமேன்னு சொல்றார். ஆமா. அது ரொம்ப முக்கியமான பிரயோகம். ஊழ நெஞ்சமே. அது நம்ம எல்லாரோடையும் கனெக்ட் ஆகுது இல்லையா? நிச்சயமா. இது வெறும் சாமியை கும்பிடுறத தள்ளி போடுறது மட்டும் இல்ல, வாழ்க்கையில செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்களே செய்யாம காலங்கடத்துறத பத்தி பேசுற மாதிரி இருக்கு. ஆமாம். அந்த ஊழ நெஞ்சம்ங்கிற வார்த்தை வாழ்வோட நிலையாமை பத்தின அறியாமை, அறிவுற்றீலம், அதை சுட்டிக்காட்டி ஒரு மாதிரி தன்னே திட்டிக்கிற மாதிரி ஒரு துணி இருக்கு. இனியோ இனியோன்னு 2 தடவை சொல்றது அந்த ஆதங்கத்தை காட்டுது. அப்போ இந்த தறி போடுறதுக்கு என்ன காரணம்? அடுத்த பாட்டுல ஒரு க்ளூ இருக்கிற மாதிரி தெரியுது. உலக வாழ்க்கை மேல ஆசைப்பட்டேங்கிறாரு. விடைய வாழ்க்கைய விரும்பினே அப்படின்னு. ம், விடைய வாழ்க்கை. அதனால உன்னோட வாசனை வீசுற தாமர பாதத்தை நான் நினைக்கல, நிந்திரு விரைமலர் பதம் போற்றேன் அப்படின்னு ஒத்துக்கிறாரு. தன்னை எவ்ளோ தாழ்த்திக்கிறார் பாருங்க. கடைய நாயினேன், நாயை விட கீழானவன் சொல்றார். இப்படிப்பட்ட நான் எப்படி உன் கருணையை பெற்று உய்வே, எவ்வனம் நிந்திரு கருணை பெற்று உய்வேனே அப்படின்னு கேட்கிறார். ம் ஆமா, அந்த தன்னடக்கம், அந்த பணிவு பக்தி பாடல்கள்ல இது ரொம்ப இயல்பா நாம பார்க்குற ஒன்று. கடைய நாயினேங்கிறது தன்னை முழுமையா தாழ்த்திக்கிறது. ஆனா அதே நேரத்துல இறைவனை எவ்வளவு உயர்வா பேசுறார் பாருங்க. சிவனுக்குள்ள இருக்கிற ஒளிப்பிழம்பு, சிவபரஞ்சுடருளை விளங்கிய ஒளிக்குன்றே, தடையில்லாத பேரின்ப வெள்ளம், தணிகைமலை பெருமான் அப்படின்னு. அந்த கான்ட்ராஸ்ட் தான் எவ்ளோ கீழே, இறைவன் எவ்ளோ மேலன்னு காட்டுது. சரியா சொன்னீங்க. அந்த உலக ஆசைக்கும் விடைய வாழ்த்தே புலன் இன்பம் பொருளாசை, தெய்வீக நாட்டத்துக்கும் நடுவுல நடக்கிற போராட்டம் தான் இது. அந்த இறைவனோட வர்ணனைகள் அவரோட மேலான தன்மையையும் பேரின்ப நிலையையும் சொல்லி தான் அதிலேருந்து எவ்வளோ தூரமா இருக்கும்னு அவருக்கே அழுத்தமா உணர்த்துது. இந்த சுய பரிசோதனை 3வது பாட்டுலயும் தொடருது. உலகத்துல பெருமை வேணும்னு ஆசைப்பட்டேன், அதனால பெரிய துன்பத்துல மாட்டிட்டேன், நான் ஒரு முட்டாள், அறிவிலிகள்லயே அறிவிலி, பேதையில் பேதையேன் அப்படின்னு இன்னும் கடுமையா சொல்றார். பெருமை வேண்டிய பெருந்துயர் உற்றனன். அந்த இணைப்பு முக்கியம். உலக புகழ தேடுனா துன்பந்தான் வரும்னு சொல்றாரு. அப்புறம் மன ஒருமையை தர்ற உன்னோட திருவடிய நான் வணங்கலையே, நின் திருப்பதம் இறைஞ்சிலேன், எப்படி நான் கரையேறுவேன் அப்படின்னு கேக்குறார். அந்த ஒருமைங்கிற பதம் ரொம்ப ஆழமானது. மனசு ஒருமுகப்படுத்துறது, இறைவனோட உண்றது, அந்த ஒருமையை தர்றது இறைவனோட திருவடி. அதை வணங்காததால அந்த ஒருமையை இழந்துட்டதா சொல்றார். ஆனா திரும்பவும் இறைவனை புகழ ஆரம்பிச்சுடுறாரு. தவம் செஞ்ச தாயப்பன் கொடுக்கிற பெரிய வாழ்வு நீதான். அருமையாம் தவத்தம்மையும் அப்பனும் அளித்திடும் பெருவாழ்வே. தர்மமே உருவான வள்ளல் நீ, தரும வள்ளலே. குணங்களுக்கு மலையா இருக்கிறவன் நீ, குணப்பெரும் குன்றமே. தணிகை மலையில இருக்கிறவனே, தணிகைமா மலையானே அப்படின்னு போற்றுகிறார். ஆமா, தன்னை தாழ்த்துக்கிட்டாலும் இறைவனை போற்றதுல குறைய வைக்கல. தாய் தந்தையோட அருளா, நற்குணங்களோட மொத்த உருவமா இறைவனை பாக்குறது, தான் அடைய துடிக்கிற அந்த தெய்வீக நிலையை நினைச்சு ஏங்குற மாதிரி இருக்கு. சரி, அடுத்த பாட்டு 144. இது கொஞ்சம் வெளிப்படையான ஒரு விஷயம் பத்தி பேசுது. ஆமா, இது கொஞ்சம் நேரடியாவே சொல்றாரு. பெண்களோட அழகுல, அவங்களுடைய கண்களோட ஈர்ப்புல மயங்கிட்டேன், மலையும் வேர்க்கனார் மையலில் அழுந்தி அப்படின்னு சொல்றார். அந்த மோகத்துல சிக்கி வள்ளலான உன்னோட பாதத்தை போற்றாம அலையறேன், வள்ளல் நின் பதம் போற்றா தலையும் அப்படின்னு வருத்தப்படுறார். அந்த மையல்ங்கிற வார்த்தை புலனின்ப ஆசை, குறிப்பா காமவயப்பட்டது. அதை ரொம்ப நேர்மையா ஒத்துக்கிறார். அது மட்டும் இல்ல, ஐயகோ இந்த பெரிய குறைய நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன், இப்பெரும் குறையினை ஐயகோ யாவரோடு உரை செய்கேன் அப்படின்னு புலம்புறாரு.
ரொம்ப தனிமையா உணர்ற மாதிரி தெரியுது. நிச்சயமா. அந்த ஆன்மீக போராட்டத்துல வர்ற தனிமை, அந்த வேதனையை யார்கிட்டயும் சொல்ல முடியாத ஒரு நிலை. அதைத்தான் அந்த வரி காட்டுது. அப்புறம் பாருங்க, முருகன் எப்படி புகழ்கிறாருன்னு. சிவன் நிருத்தன் நடனமாடும் சிவன் இருக்காரே, அவருக்கே மெய்ப்பொருளை சொன்ன பெருவாழ்வு நீ, நிருத்தனுக்கொரு பொருள் நிகழ்த்திய பெருவாழ்வே அப்படின்னு. ஆமா, அது ரொம்ப முக்கியமான குறிப்பு. சைவ மரபுப்படி முருகன் சிவனுக்கே பிரணவ மந்திரத்தோட பொருளை உபதேசிச்சவர். அத சொல்லி முருகனோட ஞானம் எவ்வளவு உயர்ந்தது, அவரோட குரு தகுதி என்னங்கிறது உணர்த்துறார். அப்பேற்பட்ட குருவ நான் நினைக்காம இப்படி மயங்கி அலையறேனேங்கிற வருத்தம் இன்னும் அதிகமாகுது. அதேதான். அதனாலதான் அது பெருங்குறைன்னு சொல்றார். தலைமை குருநாதனே, தலைமை மேவிய சர்க்குருநாதனே, தணிகைப்பதியேன்னு கூப்பிடுறார். இவ்ளோ குறைகளை அடுக்கிட்டு வந்தவர் திடீர்னு 145வது பாட்டுல ஒரு யூட்டர்ன் அடிக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, ஒரு மாற்றம் தெரியுது. இப்ப முழுசா சரணடைறார். உன் கழலணிஞ்ச திருவடியை தவிர நின் கழலடி அல்லது வேற எதையுமே நான் பார்க்கல, கண்டில்லன் அப்படின்னு அடிச்சு சொல்றார். அது என்னோட ஊரா இருக்கலாம், அப்பாவா, அம்மாவா, குருவா, நன்மையா, புகலிடமா, எதுவா வேணா இருக்கலாம். நீ மட்டும்தான் எல்லாங்கிறார். இதுதான் அந்த சரணாகதியோட உச்சம். எல்லாத்தையும் பட்டியலிட்ட பிறகு இப்போ ஒரே புகலிடம் இறைவனோட திருவடிதான தீர்மானமா சொல்றாரு. அல்லது கண்டிலன், வேற எதையும் நான் பார்க்கல, அறியல. அப்புறம் இறைவனை புகழும்போது பாருங்க, பிரம்மாவும் விஷ்ணுவுமே விதியும் மாலும் நின்னு உன்னை புகழ்வாங்க. நின்றேத்திடும் தெய்வமே, நீ தேவர்களுக்கெல்லாம் தலைவன், விண்ணவர் பெருமானே, ஞான வடிவானவன், வதியும் சின்மய வடிவமே, தணிகை மலையில இருக்கிற வாழ்வே, தணிகை மாமலை அமர்ந்திடு வாழ்வே அப்படின்னு சொல்றார். இந்த புகழுரைகள்லாம் எதுக்குன்னா, அவரோட சரணாகதி எவ்வளோ நியாயமானது, எவ்வளோ தேவையானதுன்னு சொல்றதுக்கு தான். தேவர்களே வணங்குற இறைவன் கிட்ட சரணடையாம வேற வழி என்ன இருக்கு? அவரோட அந்த மேலான நிலையை இது காட்டுது. அந்த சரணாகதி மனநிலையோட அடுத்த பாட்டுக்கு 146 போறோம். இங்கல இன்னொரு குறைய சொல்றார். உன்னோட தொண்டர்கள் நல்லடியார்களோட பாதத்தை போற்றாம வாழும் நின்திரு தொண்டர்கள் திருப்பதம் வழுத்திடா கீழ்மையான வஞ்சகர்கள் கிட்ட போய் நான் தாழ்ந்து நிக்கிறேனே, தாழும் வஞ்சர்பால் தாழும் என் தன்மை அப்படின்னு நொந்துக்கிறார். ஆமா, இது சத்சங்கம், அதாவது நல்லவங்களோட நட்போட முக்கியத்துவத்தை சொல்லுது. அடியார்களை விட்டுட்டு வஞ்சகர்களோட சேர்றது ஒரு பெரிய குறைன்னு சொல்றாரு. அப்புறம் இந்த வரி, வன் பிறப்பாய் ஏழும் என்னதே ஆகியது. இது என்ன அர்த்தம்? 7 ஜன்மம் சொல்றாங்களா? இருக்கலாம். இந்து மதத்துல சொல்றாங்களே, தேவர், மனிதர், விலங்கு, பறவை, ஊர்வன, நீர்வாழ்வன, தாவரம்னு 7 வகை பிறவிகள். அந்த 7 பிறவியும் என்னோட கர்மாவால, என்னோட இந்த குணங்களால தான் எனக்கு வந்தது அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஒரு பெரிய கர்மச்சுமையே உணர்றார். அதனாலதான் என்னை எதிர்க்கிறது யாரு? வேற யாரும் இல்ல, நானே தான் காரணம். எவரெனை பொறுகின்றோர், அதுக்கு வாய்ப்பிருக்கு. தடைகள் வெளியில இல்ல, உள்ளதான் இருக்கு, மனசுக்குள்ளதான் இருக்குன்னு உணர்ற மாதிரி இருக்கு. ஆனா கடைசியில பாருங்க, விதியையே நீக்கக்கூடிய தணிகை அண்ணலே, ஊழும் நீக்குறும் தணிகையம் அண்ணலே, உயர்ந்த அருளாகிய தேனே, உயர்திரு அருள் தேனே அப்படின்னு இறைவனை அழைக்கிறார். அப்ப நம்பிக்கை இருக்கு, விதியை கூட மாத்த முடியும் இறைவனால. நிச்சயமா. அந்த நம்பிக்கை தான் அவரை இயக்குது. இறை அருள் இருந்தா வினையையும் வெல்லலாம்ங்கிறது தான் கருத்து. அப்படி அந்த அருள் கிடைச்சா அது எப்படி இருக்கும்? அடுத்த பாட்டு 147 அத பத்தி பேசுது. உன்னோட திருவருள்ங்கிற தேன் இருக்கே, ஆமா, அதோட ஒப்பிட்டா உலகத்துல நாம ரொம்ப இனிப்புன்னு சொல்ற நிஜமான தேனும் சரி, அமுதமும் சரி கசக்கும். தேனும் தெள்ளி அமுதமும் கைக்கும் அப்படின்னு சொல்றார். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. அந்த தெய்வீக அனுபவத்துக்கு ஈடு இணை இல்ல. உலகத்துல நாம உச்சம்னு நினைக்கிற இன்பம் கூட அதுக்கு முன்னாடி ஒண்ணும் இல்ல, கசப்பு தான் அப்படின்னு. நானும் நீயுமா கலந்து உறவாடுற நாள் எந்த நாள் அறியேனே அப்படின்னு ஏங்குறார். இதுதான் அந்த ஆன்மீக பயணத்தோட குறிக்கோள். இறைவனோட இரண்டரை கலக்கிறது. அந்த நிலை எப்போ வரும்னு தெரியாததுனால ஒரு ஏக்கம், ஒரு தவிப்பு, ஒரு தீவிரமான எதிர்பார்ப்பு. அது அந்த எந்த நாள் அறியேனேங்கிற வரியில தெரியுது. மறுபடியும் இறைவனை புகழ்கிறார். வானமும் பூமியும் வணங்குறவனே, தணிகை மலை தேவனே, அரசனே, பரம்பொருளான குருவே, கோணும் தற்பர குருவுமாய் விளங்கிய நற்குண மலையே, குமார சத்குண குன்றே அப்படின்னு. ஆமா, அந்த புகழுரைகள் அந்த இலக்கோட உன்னதத்தை காட்டுது. இந்த ஏக்கம் அடுத்த பாட்டுல 148 ஒருவித பயமாவும் சந்தேகமாவும் மாறுற மாதிரி இருக்கு. இந்த நிலை இல்லாத பொய்யான உடல் வாழ்க்கை, குன்று பொய் உடல் வாழ்வினை உண்மைன்னு நம்பி நான் இங்க அலைறேனே. இப்போ ஒரு பெரிய கேள்வி கேக்குறார். இன்னிக்கே உன் அருளை அடைஞ்சு நான் உய்வேனா,
இல்லனா இப்படியே இந்த உலகத்துல பொறந்து பொறந்து செத்து உழண்டுட்டே இருப்பேனா? இல்லை உலகத்தே என்றும் இப்படி பிறந்திறந்த துழல்வனோ? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. எல்லா பக்தர்களுக்கும் வர்ற ஒரு சந்தேகம், ஒரு பயம். உடனடியா மோட்சம் கிடைக்குமா, இல்ல இந்த பிறவிச் சுழல்ல மாட்டி போவோமா அப்படின்னு. அந்த மன போராட்டத்தை இது காட்டுது. தனக்கு ஒண்ணுமே தெரியல, யாதும் இங்கு அருகில்லேன் அப்படின்னு தன் அறியாமைய ஒத்துக்கிட்டு கடைசில என்ன சொல்றாருன்னா, எல்லாம் உன் திருவுள்ளப்படிதான், நன்று நின் திருச்சித்தம், என்னோட பாக்கியப்படிதான் நடக்கும், என் பாக்கியம் அப்படின்னு தன்னை ஒப்படைக்கிறார். இதுதான் சரணாகதியோட இன்னொரு படி. என்ன நடக்குமோங்கிற கவலையை விட்டுட்டு இறைவனோட சித்தத்துக்கே விட்டுடுறது. ஆனா அதே சமயம் தனக்கு அந்த அருள் கிடைக்கிற தகுதி, அதாவது பாக்கியம் இருக்குங்கிற ஒரு சின்ன நம்பிக்கையும் விடல. அது ஒரு இயலாமையும் நம்பிக்கையும் கலந்த ஒரு மனநிலை. இவ்ளோ பணிவு, இவ்ளோ இயலாமை, ஏக்கம்னு பேசிட்டு வந்தவர் 149வது பாட்டுல திடீர்னு ரொம்ப நம்பிக்கையோட, ஏன்னா ஒரு மாதிரி அதிகாரமாவே பேசுறாரே. ஆமா, இது ஆச்சரியமா தான் இருக்கு. ஆனா அது ஆணவம் இல்ல. எப்படின்னு சொல்றீங்க? அவர் என்ன சொல்றார் பாருங்க. தேவர்கள், முனிவர்கள், சித்தர்கள், ஏன் பிரம்மா, விஷ்ணு, சிவன், சிவனரி அயனாகும் மூவர் கூட வணங்குற முதல்வன் நீ, மூவரும் பணி முதல்வ. ஆமா, அப்படிப்பட்ட நீ உன்னோட திருவடிய என் தலைமையில வச்சா மட்டும் போதும். நின் அடியில் என் முடிவுற வைப்பாயேல். அப்புறம் எனக்கு நிகர் யாருமே இல்ல, ஏவரும் எனக்கு எதிரில்லை. முக்தி வீடு என்னோடதுதான், சந்தேகமே இல்ல. முக்தி வீடு என்னுடைய அது கண்டாய் அப்படின்னு அடிச்சு சொல்றார். இது எப்படி ஆணவம் இல்லாம ஆகும்? இது அவரோட சொந்த பலத்துல சொல்றதில்ல. இறைவனோட அருள் கிடைச்சா, அவரோட திருவடி தன் தலையில பட்டா, அந்த அருளோட மகிமையால தனக்கு எதிரே யாரும் நிக்க முடியாது, முக்தி நிச்சயம்னு சொல்றார். இது முழுமையான சரணாகதிக்கு பிறகு வர்ற இறை நம்பிக்கையோட வெளிப்பாடு. அந்த ஆசிர்வாதத்தோட சக்தி மேல இருக்கிற நம்பிக்கை. ஓ, புரியுது. அந்த அருள் கிடைச்சா வெற்றி நிச்சயங்கிற நம்பிக்கை. அப்புறம் சரவணபவ கோமானே, தணிகை மலை கடவுளேன்னு போற்றுகிறார். சரிதான். சரி, இப்ப கடைசி பாட்டுக்கு வந்துட்டோம். பதிகத்தோட இறுதி பாடல் 150. இங்க மறுபடியும் தன்னை ரொம்ப தாழ்த்திக்கிறாரு. நாயை அப்படின்னே சொல்றார். மறுபடியும் அந்த பணிவு. மூங்கில விட அழகான தோள்களை உடைய பெண்களோட கவர்ச்சிங்கிற படுகுழில வேயை வென்றதோல் பாவையர் படுகுழி விழுந்து அலையறேன்னு மறுபடியும் சொல்றார். ஆமா, அந்த உலகப்பற்று, புலனின்பம் பத்தின ஒப்புதல் வாக்கு மூலம் தொடருது. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் சொல்றார். நீ என்னை எப்படி ஆட்கொள்றதுங்கிறது உன்னோட இஷ்டம், உன் செயல், எப்படி ஆட்கொள்ளலாயினும் நாதனின் செயல் அப்படின்னு முழுச சம்மதிக்கிறார். இது ரொம்ப முக்கியம். மீட்பு எப்படி வரணும்னு தான் முடிவு பண்ணாம அதை இறைவனோட விருப்பத்துக்கே விட்டுடுறது. நீ எப்படி செஞ்சாலும் சரி, அது உன் செயல், நான் ஏத்துக்கிறேன்னு சொல்றது. அப்புறம் தாய், தந்தை, சொந்தக்காரங்க எல்லாரையும் விட்டுட்டு ஒன்னையே நம்பி வர்றவங்களுக்கு நீ அருள் செய்யறவன் தானே. தாயை அப்பனை தமரினை விட்டுனை சார்ந்தவர்க்கு அருள்கின்றோய் அப்படின்னு இறைவனோட கருணையை ஞாபகப்படுத்துறார். ஆமா, உலகத்தை துறந்து வர்றவங்களுக்கு இறைவன் விசேஷமா அருள் புரிவாருங்கிற நம்பிக்கை. கடைசியா ரொம்ப அவசரமா உருக்கமா கேக்குறார். என் மாயைய நீக்கி நல்ல அருளை கொடுத்து தணிகைக்கு வந்து இப்பவே இந்த நாளிலேயே அருள் செய்யப்பா. மாயை நீக்கு நல் அருள் புரி தணிகைய வந்தருள் இந்நாளே. அந்த இந்நாளேங்கிறதுல இருக்கிற தீவிரம், அந்த ஏக்கத்தோட ஆழத்தை காட்டுது. இனியும் தாமதிக்காத, உடனடியா அருள் வேணுங்கிற அந்த அவசரம் தெரியுது. இந்த பதிகம் அந்த ஆழமான பணிவு, நேர்மையான ஒப்புதல், தீவிரமான ஏக்கம், முழுமையான சரணாகதியோடு முடியுது. ஆக இந்த 10 பாடல்களையும் சேர்த்து பார்த்தா வள்ளலாரோட மனசுல நடந்த ஒரு பெரிய போராட்டத்தையே நம்ம பார்க்க முடியுது இல்லையா? நிச்சயமா. தன் குறைகளை தள்ளி போடுறது, உலக ஆசை, புலன்மயக்கம், இதையெல்லாம் ரொம்ப தெளிவா நேர்மையா அவர் உணர்ந்திருக்கார். அதிலிருந்து விடுபடணும்னு துடிக்கிறார். திருத்தணி முருகன் மேல அளவு கடந்த பக்தி வச்சிருக்காரு. அவரோட அருளுக்காக ரொம்ப தீவிரமா ஏங்குறார். ஆனா அதே சமயம் தன்னை ரொம்ப தாழ்த்திக்கிறார், முழுசா சரணடைகிறார். ரொம்ப சரியா தொகுத்து சொன்னீங்க. இதுதான் பக்தி யோகத்தோட ஒரு சிறந்த உதாரணம். தீவிரமான உணர்ச்சி, சுய சரணாகதி, இறைவனோட சேரணுங்கிற அடக்க முடியாத தாகம், இதெல்லாம் இதுல இருக்கு. அவர் இறைவனை எப்படி பார்க்கறார்னா, தன்னோட ஒரே புகலிடம், எல்லா தடங்களையும் நீக்கிறவர், உலக இன்பத்தை எல்லாம் விட பெரிய பேரின்பத்தை தர்றவர், அறிவோட வடிவம், துன்பம், பிறவிச்சூழல், மாயை, இதிலிருந்தெல்லாம் விடுவிக்கிற ஒரே நம்பிக்கை அவர்தான். இந்த பாடல்களை கேட்கும்போது அந்த ஆன்மீக போராட்டத்தோட வேகம், அந்த ஏக்கத்தோட ஆழம், அதெல்லாம் நமக்கும் புரியுது. அந்த நேர்மை, அந்த பணிவு, அது நம்ம ரொம்ப தொடுது. ஆமா, அது நம்மையும் சிந்திக்க வைக்குது.
இப்போ இத கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க கூட யோசிச்சு பார்க்கலாம். வள்ளலார் பாருங்க தன் மனச அப்படியே திறந்து காட்டுறார். நாம மறைக்க நினைக்கிற இல்ல ஒத்துக்க தயங்குற பல வீழவினங்களை எல்லாம் இங்க பதிவு பண்றார். இந்த அளவுக்கு ஒரு நேர்மையான சுய பரிசோதனையும் எந்த தயக்கமும் இல்லாத முழுமையான சரணாகதியும். இது நீங்க தேடுற ஒரு ஆழமான புரிதலா இருக்கலாம், இல்ல ஒரு ஆன்மீக பயணமா இருக்கலாம். உங்களுடைய சொந்த பாதையில இதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? ஹம். அந்த நேர்மையும் அந்த சரணாகதியும் உங்க வழியில உங்களுக்கு எப்படி உதவலாம்னு நீங்க எப்போதாவது சிந்திச்சிருக்கீங்களா? இது சும்மா ஒரு யோசனைக்கு தான். நிச்சயமா சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். வள்ளலாரின் இறந்த விண்ணப்பம் பதிகத்திலிருந்து இந்த 10 அற்புதமான பாடல்கள் பத்தின நம்ம அலசல் இதோட நிறைவுக்கு வருது.